திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் திரு ஞான சம்பந்தர் 1ஆம் திருமுறை, அதாவது முதல் திருமுறை. தலம் திரு நெடுங்கலம், பண் பழந்தக்கராகம், பதிக எண் 52. திரு நெடுங்கலம் பதிகம் பாடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஞானசம்பந்தர் வரிசை வரும்போது நான் பாடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த பாடலை ஏற்கனவே நான் 2 முறை போட்டிருக்கேன், கேட்கல. சரி, இப்போ நம்ம பாடுவோம். இது ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடைக்காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க. அருமையான இந்த பதிகம் இடர் களையும் பதிகம். இடர் நீங்கி இன்பம் பெற அப்படின்ட்டு, நம்மளுடைய இடர் நீங்கின உடனே என்ன இருக்கு? இன்பம் தானே. நம்மளுடைய இடர்லாம் களையணும், தடைகள்லாம் விலகணும். நாம் எந்த செயலை எடுக்க போனாலும் அது தடங்களாகவே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பதிகத்தை பாடினீங்கன்னா நம்மளுடைய நெடுங்கலம் மேயவன் வந்து நம்மளுடைய இடரெல்லாம் களைஞ்சிடுவார். இப்போ வாங்க நம்ம இந்த பதிகத்தை பார்ப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம், என்ன பார்த்தும் குறை கூற வேணாம். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டு வேறு வேலையை போய் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உனை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஒராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களைவாய் நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சுதனை தினைத்தனைய மிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணியேர் அப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களைவாய் நெடுங்கலம் மேயவனே நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியா இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் தாள் நிழல் கீழ் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பழிசேர் பாங்கி நல்லார் பாடலோடு தொழுகழலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலை நின்றால் நிழல் கீழ் நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் 4ம் உணர்ந்து கருத்தனாகி கங்கையாலை கமர் சடை மேல் கரந்தாய் அருத்தனாய ஆதி தேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீதர் இடர்களையாய்
நெடுங்கலம் மேயவனே. கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டி ஓர் வெங்கணையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேல். ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே. குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர் கோணை அறுவரை அடர்ந்தாய் என்று நல்ல வாய்மொழியாள் ஏத்தீராப்பகலும் நின்று நைவார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே. வேழவெண் கொம்பு ஒசித்த மாலும் விளங்கிய நான் முகனும் சூழ எங்கும் நேட ஆங்குவோர் சோதியில் ஆகி நின்றாய். கேழல் வெண் கொம்பு அணிந்த பெம்மான் கேடு இலா பொன் அடியின் நிழல் வாழ்வார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே. கேழல் வெண் கொம்பு அணிந்த பெம்மான் கேடு இலா பொன் அடியின் நிழல் வாழ்வார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே. வெஞ்சொல் தம் சொல் ஆக்கி நின்ற வேடமிலா சமனும் தஞ்சமிலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலிலா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே. நீடவல்ல வார்சடையாய் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருகின் சிறபுற கொன்னலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே. பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே. திருச்சிற்றம்பலம். சுவாமி நித்திய சுந்தரர் அம்பாள் ஒப்பிலா நாயகி அம்மை. பார்த்தீங்களா நம்மளுடைய இடரை எப்படியெல்லாம் களைவார்னு பாருங்கள். வஞ்சொல்லே தம் சொல்லாக்கி நின்ற வேடமிலா சமணம். அவங்களுடைய வஞ்சக சொல்லாலேயே அவங்க அழிஞ்சாங்க. ஞானசம்பந்தரை சொல்லுவாங்க, நாங்கள் பாடிட்டோம்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்வாங்க. அப்போ ஞானசம்பந்தர் சொல்லுவார், நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தண்டனை ஓணுன்றது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்வார். நாங்கள் நீ பாடி நீ ஜெயிச்சிட்டின்னா இந்த அனல்வாதம் புனல்வாதம் இதெல்லாம் பண்ணாங்க. கடைசியில் புனல்வாதத்தில் தான் ஆற்றுல போட்டால் இந்த பாடல் ஆற்றுல அடிச்சுக்கின்னு போகுமே தவிர எதிர் நீச்சல் போட்டு வருமா? நம்ம ஞானசம்பந்தருடைய பாடல் எதிர் நீச்சல் போட்டு வந்தது. அப்போ இந்த மாதிரி நாங்கள் தோத்துட்டா மொத்த பேரும் கழுவேறிடுறோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. அவங்க சொன்னதே அவங்க அதான் சொல்கிறார், வஞ்சொல்லே தம் சொல் ஆக்கி நின்ற வேடமிலா சமணம். அவங்களுடைய வஞ்சக சொல்லு அவங்களுக்கே அவங்க தலைமையில விடிஞ்சுது. ஆகையினால நம்ம ஞான சம்பந்தர் சொல்லலை நீங்கள் கழுவேறுங்கன்னு. நீங்கள் பாடலை இந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் தோத்தவங்க பூரா கழுவேறிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவருடைய பாடல் அப்படி ஒரு அருமையான பாடல். நவக்கோள்களும் அப்படி பயந்து கட்டுப்பாட்டில் நிற்கக்கூடியது. நவக்கோள்களும் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அருமையாக பாடினவர். இந்த நெடுங்கலம் மேயவனை நினச்சி அருமையான இந்த பாடல். இதில் பாருங்கள், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே. அன்னைக்கு அந்த
மார்கண்டேயன் வந்து கட்டிக்கின என்ன காலன் வந்து பிடிச்சிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே எட்டி ஒரு விட்டு அவரை காப்பாத்துனீங்க. என்னடியான் உயிர் வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் அந்த உன்னுடைய பொன்னான அடியை நாங்கள் நீர் சுமந்து வந்து பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணுறோம். எங்களை நீங்கள் நின்னடியார் இடர் களைவாய், எங்களுக்கு எந்த இடரும் வாராமல் நீங்கள் காத்து ரட்சிக்கணும் இறைவா. தில்லை நடராஜ பெருமானே ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு அருமையான ஞானசம்பந்தருடைய இந்த பாடல். இது பாடல் இல்லைங்க, இதெல்லாம் இறைவனிடத்தில் போய் சேரக்கூடிய ஒவ்வொரு சொல்லு. ஞானசம்பந்தருடைய இந்த பாடல்லாம் பாடினீங்கன்னா அப்படி ஒரு வலிமை பொருந்தினது. ஏன்னா அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார், ஞானசம்பந்தர் தான் முருகப்பெருமான்னு. அப்போ அந்த முருகப்பெருமான் பாடினது எப்படி இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு சொல்லும் எப்படி பாருங்கள். விருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் நான்கு உணர்ந்து கருத்தனாகி கங்கையாலை கடற்சடை மேல் கறந்தாய் அருத்தனாய ஆதி தேவன் அடி இணையே பரவும் நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டி ஓர் வெங்கணையால் மாறு கொண்டார் புறம் எரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. அந்த எம்பெருமான் அணிந்த நீர் நீங்களும் அணிஞ்சிங்கன்னா உங்களோட இடரெல்லாம் கலையும் அப்படின்றாரு. இந்த ஒரு பாடலுமே முத்தா தமிழில் அழகான பாடல். ஞானசம்பந்தரும் தமிழும் அப்படியே கலந்து கொடுத்த அன்பு கலவை. அந்த மாதிரியான பாடல்லாம் யாரும் பாட முடியாது. அவங்களுடைய சிறப்பை நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. அவருடைய பாடல் ஐடியோடு தான் வரும். ஞானசம்பந்தன் அப்படின்ட்டு சொல்லுவார். ஆமாம், சுந்தர நாவலாரூரன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இதில் மாணிக்க வாசகரும் திருநாவுக்கரசரும் தான் ஐடி இல்லாமல் பாடினவங்க. ஏன்னா அவர் பாடினது திருவாசகம், அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அது அவர் ஒண்டி தான் பாடினாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆகையினால அது அவரோடதுன்றது முடிவாயின ஒன்று. அந்த மாதிரி திருமுறையை 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறைன்றது திருநாவுக்கரசர்துன்னு. ஞானசம்பந்தர் தான் அசைக்க முடியாத ஆணித்தரமான பாடலை அவரோட தான் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை குழந்தையோட தான் முதல்ல. அருமையான பாடல்கள். இதையெல்லாம் பாடி உங்களுடைய இடரெல்லாம் களையணும். அப்படி ஒரு நன்மையை பயக்கணும். நம்ம பாருங்க, குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர் கோணை அறுவரை கீழ் அடர்ந்தாய். அன்னைக்கு அவன் கைலாயத்தை தூக்கலான்னு பார்த்தா அவனை காலுங்களை போட்டு அமுக்கிட்ட. அறுவரை கீழ் அடர்ந்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தி ராப்பகலும் நின்று நைவார். எங்கள் அப்பனே சிவபெருமானே அப்படின்னு நின்று நைவார். இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே நைவார் அப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த பாட்டில் எப்படி சொல்கிறார் பாருங்க. நீங்கள் சும்மா நான் சொன்னேன் அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு. நைவார் நின்று நைவார். எப்பா என்னால் முடியல அப்படின்னு திருநாவுக்கரசர் சொன்னார் பாருங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலீர். அந்த வயிறு வலியோட வேதனையை அப்படி பாடினாராம். அந்த பாடும்போது அந்த வயிறு வலி கம்முன்னு இருக்குமா. அது பாடி முடித்த உடனே சுருக்கி இசுக்குமா. அப்படி ஒரு வலியிலையும் அவ்வளோ ஒரு அழகான பாடலை பாடினார். அந்த மாதிரி நின்று நைவார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே. இந்த நெடுங்கலத்தை ஆளக்கூடியவனே சிவபெருமானே அப்படின்னு நீங்கள் அப்படி உருகி நஞ்சு அப்படி பாடணும் அப்படின்னு இருக்காரு மாணிக்க வாசகர். ஞானசம்பந்தர் தான் சொல்லுவார், நச்சு தமிழில் பாடுற அப்படின்ட்டு சொல்லுவார். நச்சு பாடுறதுல கூட பாருங்கள், நச்சு இன்தமிழ் அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த மாதிரி நச்சு இன்தமிழில் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு.
இதுக்கு ஈடாக இன்னொரு பதிகம் கிடையாது. இடர் களையக்கூடிய பதிகம். உங்களுடைய குறையெல்லாம் மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுட்டு, எப்பா என் குறையெல்லாம் இங்கே வச்சுக்கிறேன்ப்பா, எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்தை பாடுங்க. சிவபெருமானே எடுத்து பார்ப்பார், என்னென்ன வச்சுருக்காங்க, என்ன குறை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு டிக்க அடித்து விட்டுருவார். கேளுங்க, பாடுங்க. நான் பொய் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஞானசம்பந்தர் பாட்டே என் வாயில் நுழையாது. ஞானசம்பந்தர் பாடலே எனக்கு பாட தெரியாது. அப்படி இருக்கிறேன்னா ஞானசம்பந்தர் எனக்கு அப்படி உயிர் மூச்சு மாதிரி ஆயிட்டார். மாணிக்க வாசகர் எனக்கு திருவாசகத்தை கற்றுக் கொடுத்த குரு. ஆனால் இவர் ஞானசம்பந்தர் அப்படியே என் குழந்தைன்னு கொஞ்சுவேன் நான். என் குழந்தை அருமையான தமிழ். அந்த காலத்தில் நான் ஞானசம்பந்தர் கூட இருந்திருப்பேன். எங்கன்னா ஒரு வாரத்தில் எங்கன்னா பெருக்கி வாரி கொட்டுறவளாக இருந்திருப்பேன். முருகா முருகா திருச்சிற்றம்பலம், முருகா முருகான்னு. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.